Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Taste Daily. Taste the Daily. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான். உங்கள் ராசிக்கும் யோகம் இருக்குது. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7வது வீடு மிதுன ராசி. அந்த மிதுன ராசியில் தான் குரு பகவான் பெயர்ச்சியும் ஆயிருக்கிறாரு. சூப்பரான நேரம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் இத்தனை வருஷம் வரைக்கும் துன்பங்கள் துயரங்கள் பட்ட ஜாதகம்தான். ஆனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான செய்தி வருது. ராசிக்கு ஆடி மாதத்துக்கு அதிபதிங்களுடைய சந்திரனும் உங்கள் வீட்டுக்கு நேர் வீடு மீன ராசியில் தான் பேசிக்கிறாரு. நீங்கள் தான் உங்கள் தாயை மனப்பூர்வமாக நினைக்கணும். தாய்கிட்ட அன்பு செலுத்தணும். சொல்லப்போனால் தனுசு ராசின்னு கேட்குறது கஷ்டப்பட்ட ஜாதகமும் கூட. ஒரு ஷோரூம்போ, ஒரு ப்ரொவிஷன் சோர்ஸோ, ஒரு ஜுவல்லரி மார்ட்ஸோ, இதில் பணிபுரிகிற தன்மையும் உண்டு, அதுக்கு ஓனராகக்கூடிய தன்மையும் உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கொஞ்சம் சுகபோகின்னு சொல்லலாம். நல்ல காரு, நல்ல வீடு, வசதி வாய்ப்போட ஒரு கட்ட காலம் ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு யோகம் உண்டு. அந்த 40 வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டம்தான் படணும்னு கேட்குறது விதியும் கூட. தனுசு ராசியில் உள்ள ராசிக்காரர்களுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஆகாது. என்ன வேணால் நடக்கும், எது வேணால் பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு தொந்தரவும் அவங்கள பண்ணுவாங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் நினச்சிருக்க வேண்டாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 45-55 வயசு வரைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கணும் ஆண்கள். ஏன்னா உழைச்சி கொடுத்த உங்களுக்கு உங்கள் உடல் சூழ்நிலை மேலே, உங்கள் உடம்பு மேலே கேர் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு மாற்றமே உண்டு. ஆனால் தனுசு ராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப பாவம். ஏமாறுவீங்க. ஏமாற்றப்படக்கூடிய நேரம் உண்டு இந்த ஆடி மாதம். படிக்கிற குழந்தைங்க படிக்கிற கான்சன்ட்ரேஷனில் முதல்ல தெளிவாக இருக்கணும். அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா ஒரு நண்பர் வருவார். அந்த நண்பரே உன் காதலனா வருவார். ஏமாந்துருவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். அந்த சீக்கிரம் கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துடும். அந்த குழந்தைய வளர்த்து வாலிபமாக்கிறதுக்கே உங்களுக்கு நாளும் வயசும் சரியாக போயிடும். தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கு மனநிலைக்கு ஏற்ற கணவன் அமைகிறது கஷ்டம். தனுசு ராசிக்காரங்க 35லேருந்து ஒரு 45-50 வயசு வரைக்கும் ஒரு சட்ட சிக்கலை சந்திக்கணும். கணவன் மனைவி ஒத்துணர்ந்து வாழக்கூடிய தன்மை ரொம்ப குறைவு. உங்கள் மகளுக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காகத்தான் நீங்கள் வாழுவீங்க. ஆனால் அரசு வேலை, அரசு சம்மந்தப்பட்ட வேலையிலெல்லாம் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் கொடி பிடிப்பாங்க. அரசியலுக்கு அரசியல் பிரவேசங்கள் இருக்கும். சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் அரசியலில் செல்வாக்கு உடையக்கூடிய ஜாதகமும் தனுசு ராசி தான். தனுசு ராசிக்காரர்களுடைய மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசம் வச்சிங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். எந்த துறையில் கூட நீங்கள் இருக்கலாம், எப்படியாம்பட்ட பெரிய ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பெண்ணால் ஒரு அவமானம் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். தெளிவான அமைப்பில் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமடையும். பல தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள். வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மையை தனுசு ராசிக்காரங்க மேற்கொண்டீங்கன்னா இனி வரக்கூடிய ஆடி மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும். வெளிநாடு வெளி தேசத்துக்கெல்லாம் ஜாலியாக போகக்கூடிய தன்மை இருக்குது. போதும் நம்ம வாழ்க்கையை தெளிவாக வாழக்கூடிய நேரம். ஆனால் தனுசு ராசியில் ஒரு பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோவிலுக்கு ஒரு சூளம் வாங்கி கொடுங்க. 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபாய்க்குள்ளே வரும் ஒரு சூளம் ஒன்று தனுசு ராசிக்காரங்க வாங்கி கொடுங்க. அதுக்கு மேலே 3 எலுமிச்சம்பழத்தை குத்தி வைங்க. தான் கணவர் என் கூட இருக்கணும், என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், நான் வீடு வாசல் கட்டணும், சந்தோஷமாக வாழணும் கட்டுங்க. உங்கள் புருஷன் எங்கேயும் போக மாட்டார். அவருடைய சொத்து பத்து இருந்தால் கூட உங்களுக்கு வந்துடும். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். எப்படா ஆடி மாதம் வரும்னு சொல்லி நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா தெருவு எல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பலை தோரணை, மா தோரணை, ஒரு அம்பாலும் செழிப்பாக இருக்கக்கூடிய தருணம். இந்த மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் 12 ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா
அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது. மெயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோவில், அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு ஜாதகருடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த வீட்டு குடும்பஸ்தாருங்க என்ன பண்ணுன்னா, ஒரு தாம்பழத்தட்டு, அந்த தாம்பழத்தட்டில் ஒரு நல்ல புடவை, 1 டசன் வளையல், ஒரு 15 குண்டு மஞ்சள், வெத்தலை 15 ரூபா, பாக்கு 15 ரூபாய்க்கு 11 வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், இது மாம்பழ சீசன், 2 மாம்பழம், ஜாக் ஃப்ரூட்டு பலாப்பழம், 1 முழம் பூவு, சாமிக்கு ஒரு மாலை, கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மனம் குளிர உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த தாம்பழத்தில் வச்சு சாமிக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் போச்சு, உங்கள் குடும்பத்தோடைய வறுமை போச்சு, அஷ்டலட்சுமி கடாட்சியம் உங்கள் வீட்டில் அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. விரயம் வராது, நஷ்டம் வராது, சுபகாரியங்கள் தடைபட்டிருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும். நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், குழந்தைகள் இல்லாமல் இருக்கும். இப்படியாம்பட்ட ஒரு தருணத்திலையும் வியாபாரத்திலையும் நஷ்ட கஷ்டங்கள் உடைய ஜாதகர்கள் இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கிட்ட இந்த வழிபாடை பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க. மாதுளம்பழத்தை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் உதிரி போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்க. கருப்பு திராட்சையை ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி அதை எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க. இல்லைன்னா முழு நெல்லிக்காய் வாங்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்தோட என் கவலை கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிட்டு அந்த முழு நெல்லிக்காவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 100க்கு 100 உங்கள் கஷ்டம் போச்சு. அடிக்கடி ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டலு போகணும்னு கேட்குற அவசியம் கிடையாது. அவங்கவங்க 3 வேளை சாப்பாடு, நல்ல துணிமணி, உறங்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் குடிச்சு, கடன் மேல் கடன் வாங்காமல், பேர் ஆசைகள் படாமல், இந்த பிரபஞ்சத்தோடைய விதி நம்ம மேலே பட்டு மறுஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும், இந்த ஜென்மத்திலே நம்ம அடைய வேண்டிய இன்பங்களை அடைஞ்சு துன்பங்களையும் அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பான இந்த ஜாதகத்தோடைய நேரமும் உங்களுக்கு கூடி வரப்போகுது. ஆடி மாதம் அற்புதமான ஒரு நாள். ஆடி மாதம் உங்கள் வீட்டில் மாயிலை தோரணை கட்டுங்க. ஒரு கொத்து மாயிலை தோரணை கட்டிங்கன்னா நோய் கடன் பிணி பிரச்சனை எல்லாம் போயிடும். வேப்ப இலம் தோரணை கட்டிங்கன்னாலும் நோயின் நொம்பலங்கள் எல்லாம் விலகும். அந்த நேரத்தில் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். அப்படின்னா நம்ம ஊரில் எந்த ஊர் போனாலும் கூழோ கஞ்சியோ கிடைச்சிடும். அது ஒரு தன்மையானது. ஆடி மாதம் நீங்களும் அரிசி தானம் கொடுங்க, காய்கறிங்க தானம் கொடுங்க, பூ கொடுங்க, பழங்கள் கொடுங்க, சாமிக்கு வாசனை திரவியங்கள் கொடுங்க, விளக்குகள் கொடுக்கலாம், காமாட்சி அம்மா விளக்கு கொடுக்கலாம், குத்து விளக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சங்க. எதுக்குங்க அங்கங்க நோய் நொம்பலத்துக்கெல்லாம் காசை கொடுக்குறீங்க மருத்துவ செலவுக்கு? இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது தெளிவாக அமையும். அவங்கவுங்க கோயில்கிட்ட போங்க, இல்லாதவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. இந்த ஆடி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும், சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.